ரத்னமங்கலம் அரைக்காசாமன் கிட்ட வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு. நான் இன்னைக்கு காலையில கருமாரியம்மன் கோயிலுக்கு நானும் எங்க தங்கையும் கிளம்பணும். அந்த நேரத்துல ஒரு டைரக்டரோட ஒய்ஃப் எனக்கு போன் பண்ணி, ஐயோ எங்க வீட்டுல ஒரு செயின் காணா போச்சு, எனக்காக நீங்க வேண்டிக்கோங்கம்மான்னு கேட்டாங்க. நான் எனக்கு உடனே அரைக்காசு அம்மனுக்கு நான் வேண்டிக்கிறேன், கவலைப்படாத கிடைச்சிடும், அங்கேயேதான் இருக்கும், கண் முன்னாடி நிற்கும் பாருங்க அப்படின்னு. நான் கருமாரியம்மன் கோயிலுக்கு போறேன், போயிட்டு வரதுக்குள்ள நீங்க கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு. நான் கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள எனக்கு ஒரு 10 மெசேஜ் இருந்துச்சு, ப்ளீஸ் கால் மீன்னு சொல்லிட்டு. போன் பண்ணி கேட்டேன், அம்மா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு செயின் கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம், நீங்க சொன்ன மாதிரி நானும் அரைக்காசு அம்மனுக்கு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு. உடனே என் தங்க பக்கத்துல இருந்த சுபா என்ன சொன்னா, அக்கா எனக்கு ரொம்ப நாள் ஆசை அரைக்காசு அம்மனை பாக்கணும்னுட்டு. கருமாரியம்மன் கோயில் நேர ரத்னமங்கலம் அரைக்காசு அம்மன் கிட்ட அப்படி வேண்டிக்கிட்டோம். அப்ப அரைக்காசு அம்மனுக்கு என்ன பிடிக்கும்னா, பானகம் கரைச்சி கொடுத்தீங்கன்னா உடனே அவ தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருவான். நவராத்திரி ஆரம்பிக்குது 21ஆம் தேதி. அரைக்காசு அம்மன் யார் யார் வீட்டுக்கெல்லாம் நீங்க கூப்பிட்டு அவளை பூஜை பண்றீங்களோ அவ உங்க வீடு தேடி வரப்போறா, அழகா உற்சவமூர்த்தி வரப்போறா. உங்களுக்கு இப்பவே பதிவு பண்ணிக்கோங்க. குபேரன் கோயிலுக்கு போன் பண்ணிட்டு ரத்னமங்கலத்துல எங்க அரைக்காசு அம்மன் எங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சு உங்க வீட்டுக்கே உட்கார்ந்து அர்ச்சனை பண்ணி எடுத்துட்டு போவா. எவ்வளவு பெரிய விசேஷம் பாருங்க. இந்த கோயில மட்டும்தான் நடக்கும், மறக்காதீங்க. அரைக்காசு அம்மன் ரெடி ஆயிட்டா வர்றதுக்கு.